2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. காரணம் தேர்தல் தேதி நெருங்கிடுச்சு. ஸோ டெல்டா தொகுதிகள் யாருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பிகாஸ் அங்க எக்கச்சக்கமான தொகுதிகள் அப்படிங்கிறது டிஎம்கே சைடு இருந்திருக்கு. இது வரைக்கும் காலங்காலமா டிஎம்கே மட்டும்தான் அங்க வந்து ஆளுமை பண்ணிட்டு இருந்திருக்காங்க டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். பட் இந்த முறை போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விரிவடைஞ்சிருக்கு. நிறைய கட்சிகள் அப்படிங்கிறவங்க களமிறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த திமுக கோட்டையார் திமுகவோட ஆளுமை அப்படியே இருக்குமா, இல்ல புதுசா வந்திருக்கிற கட்சிகள் அங்கிருந்து ஓட்டை பிரிச்சு ஸோ இங்க வெற்றியை மாத்தி அமைப்பாங்களா, அதாவது ரிசல்ட்டை மாத்தி கொடுப்பாங்களா இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும்? வழக்கமா திமுக ஆளுமை பண்ற இந்த டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள தொகுதிகள் திமுக பக்கமே இருக்க போதா, இல்ல வேற கட்சிகள் இவங்க கிட்ட இருந்து பறிச்சு ரிசல்ட்டை மாத்த போறாங்களா அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்க போறோம் டீடைல்டா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெல்டா பகுதிகளை நான் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு இல்ல கையில எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ். ஏன்னா தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா பிக்ஸ் பண்ணி சொல்லிடலாம். பட் இந்த டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில மாவட்டங்கள்ல 6 முனை போட்டி அப்படிங்கிறது நடக்குது. அதனோட 6 முனை போட்டி யாரா இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சோ வழக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுங்கட்சி திமுக இருக்காங்க, எதிர்கட்சி அதிமுக இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, புதுசா வந்த விஜய் அண்ணாவோட டிவிகே இருக்கு. இது இல்லாம இன்னொரு டிவிகேவும் இந்த டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் களமிறங்குவாங்க. சோ அது வேல்முருகன் அவர்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர் போட்டியிடலனாலும் அவரோட தம்பிகள் இறக்கி விட்டுருக்காரு. சோ அந்த டிவிகேவும் களமிறங்கும். இது இல்லாம பாமக களமிறங்கும். பாமக அதிமுக கூட்டணியில் இருக்கா, அப்ப அதிமுக தானே வரும் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் போட போயிருக்கலாம். பட் இந்த பாமக வந்து ஐயாவோட பாமக, எஸ் ராமதாஸ் அவர்களோட பாமகவும், சோ அவங்க சார்பாகவும் இங்க வேட்பாளர்கள் இறக்கி விடப்பட்டிருக்காங்க.